ரயில்வே துறையில் தமிழர்கள் தனமதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ஆர்ஆர்பி சம்பந்தமா ஒரு 3 முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். என்னென்ன அப்டேட்னா, முதலாவதாக ஆர்ஆர்பி ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் சிபிடி 1 தேர்வுகளுக்கான ரிசல்ட் ஒன்று. இரண்டாவது டெக்னீஷியன் கிரேட் 3 உடைய ஆன்சர் கீ சம்பந்தமானதை பார்க்க. அடுத்ததாக குரூப் டி லெவல் 1 அண்ட் வேரியஸ் கேட்டகரி டீச்சர்ஸ் உடைய அப்ளை சம்பந்தமா பார்க்க போறோம். முதலாவதாக ஏஎல்பி சிபிடி 1 இந்த சிபிடி ரிசல்ட் பாத்தீங்கன்னா 1 or 2 வீக்ஸ்க்குள்ள வந்துடும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அபிஷியலான ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. பார்ப்போம் அது எவ்வளவு தூரம் உண்மையா இருக்குங்கிறது. 1 or 2 வீக்குள்ள ஏஎல்பி சிபிடி 1 ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கப்படுது. அப்ப சிபிடி 1ல ஏற்கனவே நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேர்வு எழுதுனவங்களுக்கு. அப்ப சிபிடி 2க்கு நீங்க பக்காவா ப்ரிப்பேர் ஆகிக்கங்க, வெறித்தனமா படிக்க ஆரம்பிச்சுங்க. 1 or 2 வீக்குள்ள ஏஎல்பி சிபிடி 1 ரிசல்ட் வரப்போகுது. ஓகேங்களா. இரண்டாவதாக டெக்னீஷியன் கிரேட் 3 இந்த டெக்னீஷியன் கிரேட் 3 ஆன்சர் கீ 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 சிபிடி தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு. 30ஆம் தேதிக்குள்ள இதோட ஆன்சர் கீ எப்போ வரப்போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ள, இந்த 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ள வரும், லிங்க் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்ப டெக்னீஷியன் கிரேட் 3 ஆன்சர் கீ 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ள வரலாம், லிங்க் ஓப்பன் ஆகணும் நம்ம அனுப்பிச்சிடலாம். ஓகேங்களா. அதே போல டெக்னிஷியன் கிரேட் 1 ஆன்சர் கீ எல்லாமே நமக்கு கிடைச்சிருது. அந்த 19, 20 ஆகிய தேதிகள் நடைபெற்ற 2 ஷிஃப்ட் மட்டும் தான் நமக்கு கிடைக்கல. அந்த ஷிஃப்ட் கொஸ்டின் உங்களுக்கு யாராவது 19, 20 இருந்தது அப்படின்னா சென்ட் பண்ணுங்க. மொத்தமா எல்லாமே நம்ம பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அப்ப டெக்னீஷியன் கிரேட் ஆன்சர் கீ 6ல இருந்து 11ஆம் தேதிக்குள்ள நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பா ஆன்சர் கீ வந்துடும். வந்த உடனே எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அடுத்ததாக குரூப் டி லெவல் 1 அண்ட் வேரியஸ் கேட்டகரி டீச்சர்ஸ், அதாவது மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரியான வேரியஸ் கேட்டகரி டீச்சர்ஸ் உடைய அப்ளை சம்பந்தமான ஒரு விஷயம். இது பாத்தீங்கன்னா இந்த அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய இந்த 2 கேட்டகரி போஸ்ட்டுக்கும் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 31 தான் கொடுத்துருக்காங்க 2025. ஆனா இது ப்ராப்பரா இந்த அப்ளை சம்பந்தமான விஷயங்கள் ப்ராப்பரா அப்டேட் ஆகல. நிறைய விஷயங்கள் நாங்க ஆர்ஆர்பி இதிலே எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முழுமையா அப்டேட் ஆகல. அப்ப நீங்க உள்ள அப்ளை பண்ணும்போது கரெக்டா போகாத மாதிரி இருக்கும், அப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை வரலாம். அதனால எதுவும் ஒன்றும் பயப்படாதீங்க, பதட்டம் அடையாதீங்க. அவ முழுசா அப்டேட் ஆகும். என்னடா அப்ளை பண்ணிக்கிட்டு நமக்கு எதுவும் செட் ஆக மாட்டேது, நம்ம கரெக்டாக அப்ளை பண்ண முடியல யோசிக்காதீங்க. நல்லா செட் ஆகட்டும், அப்டேட் பண்ணட்டும், எடிட் பண்ணட்டும், வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதை வெயிட் பண்ணாதான் அது அப்டேட் ஆகும். உடனே அவசரப்பட வேண்டாம். எல்லாமே நல்லா கரெக்டாக அப்டேட் பண்ணி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லெவல் 1 போஸ்ட் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள். சிபிடி 1 ஏஎல்பி ரிசல்ட் 1 or 2 வீக்குள்ள, கிரேட் 3 டெக்னீஷியன் ஆன்சர் கீ ஜனவரி 11க்குள்ள வரும்போது 6ல ஓப்பன் ஆக சொல்லியிருக்காங்க. வேரியஸ் கேட்டகரி டீச்சர்ஸ் அண்ட் குரூப் டி லெவல் 1 போஸ்ட் அப்ளை பண்ற சம்பந்தமான கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்லோவா இருக்கு. இன்னும் ப்ராப்பரா ஓப்பன் ஆகல. ப்ராப்பரா ஓப்பன் ஆகி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பதட்டம் பண்ணியாதீங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். இந்த 3 தகவலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரயில்வே துறையில் தமிழர்கள் தரமதிப்போம் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. ஓகே, தேங்க்யூ.